அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்கீம்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கீம்ஸ் அதாவது திட்டங்கள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செய்தித்தாள்களை பார்க்கும்போது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் யூனியன் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை படிக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்ன்ற போது தெரிஞ்சுக்குவோம். ஸ்கீமில் ரெண்டு வகைங்க. ஒன்று சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இன்னொன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஸ்டேட்டில் கொண்டு வந்தாலும் அது ஸ்டேட் ஸ்கீம் அது. அதை பற்றி பார்க்க வேணாம், நம்ம சென்ட்ரல் சம்மந்தமாக மட்டும் பார்ப்போம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்ன? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அதாவது ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் அது இருக்கணும். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்து சென்ட்ரல் மூலமாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் 3 விதமான லிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். பாலிட்டியில் அந்த லிஸ்ட்லாம் என்னன்றது நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அந்த கிளாஸை பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு நல்லா புரியும். யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வரும்? பேங்கிங், மிலிட்ரி அண்ட் ரயில்வே, இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? இது துறை சார்ந்து ஏதோ ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது ஃபுல்லி ஃபண்டட். இதுக்கு என்னென்ன செலவு ஆகுமோ அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். யூனியன் லிஸ்ட்டில் கூடிய ஏதோ ஒரு துறை சார்ந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அதுக்கான ஃபினான்ஸ் சம்மந்தமாக அதுக்கு தேவையான பணம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலை மட்டும் ஸ்டேட் கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்குக்கெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை கொண்டு வரது மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு தேவையான பணமெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேலை. பாருங்க, ஃபுல்லி ஃபினான்ஸ்டு இன் யூனியன் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கான அந்த ஸ்கீமை கொண்டு வரதும் யூனியன் கவர்மெண்ட் தான். அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதும் யூனியன் கவர்மெண்ட் தான். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலை மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையது. பாருங்க, இதை பேஸ் பண்ணி இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1500 ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்களாம். இத்தனை ஸ்கீம் இருக்கும்போது ஒன்றுத்தோடு ஒன்று ஓவர்லேப் ஆகும் இல்லையா? அக்ரிகல்ச்சர் துறை சார்ந்து நிறைய ஸ்கீம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த ஸ்கீம் மாதிரி இன்னொரு ஸ்கீம் வந்திருக்கும். இது மாதிரி ஓவர்லேப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2016-2017 யூனியன் பட்ஜெட்டில் இந்த 1500 ஸ்கீமை 300 ஸ்கீமாக குறைச்சாங்க. அதுக்காக ஸ்கீமை குறைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு துறை சார்ந்த ஸ்கீம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்ந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி குறைக்கும் பொழுது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் முன்னாடி 1500 ஸ்கீம் இருந்தது. அதை 2016-2017 யூனியன் பட்ஜெட்டில் 300 ஸ்கீமாக குறைச்சாங்க. அடுத்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, பாருங்க, இதை லான்ச் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதில் பார்ட்டாகவும் இருக்கும். அந்த ஸ்கீமில் பார்ட்டாகவும் இருக்கும். எதில் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டுங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பாருங்கள், அதை லான்ச் பண்ணுறதும் அவங்களே தான் இருப்பாங்க. அதில் பார்ட்டாகவும் அவங்களே தான் இருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்க. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். அக்ரிகல்ச்சர் அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரியான துறை சார்ந்த ஒரு விஷயங்களை அதை லான்ச்சும் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணும். அதில் பார்ட்டாகவும் அவங்க இருப்பாங்க. பார்ட்டாக என்ன? அதுக்கான ஆகக்கூடிய செலவுகளில் இவங்களுக்கு கொஞ்சம் அதில் கொடுப்பாங்க இல்லையா? பாருங்க, முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த ஸ்கீம் அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்லையும் முன்னாடி 137 ஸ்கீம் இருந்ததுங்க. முன்னாடி 137 ஸ்கீம் இருந்தது. அதை 66 ஸ்கீமாக மாற்றினாங்க. எப்போ? 2012-2017 அதாவது 12வது 5ஆண்டு திட்டம் 12th 5-year பிளானில் இந்த 137 பிளானாக இருந்தது 66 பிளானாக குறைச்சாங்க. எதுக்காக? அதே தான், ஓவர்லாப் ஆகக்கூடாது. அதே போல் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கீமாக இருந்தது குறைஞ்ச ஸ்கீமாக மாற்றுறாங்க. 2024 பட்ஜெட் 2024-2025 பட்ஜெட்டில் இந்த ஸ்கீம் மொத்தம் 66 ஸ்கீமாக இருந்துச்சு இல்லையா? இந்த 66 ஸ்கீம் இது இல்லையா? இது இன்னுமே இன்னும் குறைக்கிறாங்க. முன்ன 37 ஸ்கீமாக குறைக்கிறாங்க. எப்போ? 2024-2025 இன்டர்ம் பட்ஜெட்டில் 37 ஸ்கீம் குறைக்கிறாங்க. இந்த 37 ஸ்கீமில் மொத்தம் 6 ஸ்கீம் 60-40ங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த மணியை சொல்கிறேன், ஃபினான்ஸ் சொல்கிறேன். அடுத்ததாக 31 ஸ்கீமில் 50 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 50 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பாருங்கள், 137 ஸ்கீமாக இருந்தது 66 ஸ்கீமாக குறைச்சாங்க. அதன் பிறகு அதை 37 ஸ்கீமாக குறைச்சிருக்காங்க. இந்த 37 ஸ்கீமில் 6 ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 60%. அடுத்து 31 ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50-50 கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது நார்மலாக எல்லா ஸ்டேட்லேயும். இதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாகவும் இல்லை ஹிமாலயன் ஸ்டேட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்
ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னா என்னன்றத கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னா என்னன்றதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்குலாம் முன்னாடி பார்த்தது தான். ஒரு 6 ஸ்கீமுக்கு வந்து 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். இன்னொரு 31 ஸ்கீமில் வந்து 80% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 20% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இமாலயன் ஸ்டேட்டுக்கு. இதே வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 ஸ்கீம்ஸ். அடுத்தா வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ்ங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸில் மொத்தம் வந்து 4 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ்னா என்ன? இயற்கை வளம். இயற்கை வளம்னா என்னன்னு சொல்லுவாங்க? நிலம் சொல்லலாம், நீர் சொல்லலாம், காற்று, இதெல்லாம் வந்து இயற்கை வளம். ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளம், ஒர்க் ஃபோர்ஸ். மனித வளம் தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ். இன்டர்னல் ரிசோர்ஸஸ்னா என்ன? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா அதை வந்து கர்நாடகாவிலேருந்து பிறகுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரிசோர்ஸ். இன்டர்னல் ரிசோர்ஸ்னா என்ன? இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவை அப்படின்னா அதை கர்நாடகாவிலேருந்து வாங்குறோம் இல்லையா, கேரளாவிலேருந்து வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் ரிசோர்ஸு. நம்ம அண்டை மாநிலத்திலேருந்து நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வாங்கினா அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் ரிசோர்ஸஸ். இப்போ பீகார்லேருந்துலாம் வந்து வேலை செய்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க இல்லையா, அது ஒரு இன்டர்னல் ரிசோர்ஸ், இன்டர்னல் ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ கர்நாடகாவிலேருந்து நம்ம தண்ணி வாங்கினா அது வந்து இன்டர்னல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதே போல் வந்து எக்ஸ்டர்னல். இப்போ முன்னாடி இன்டர்னல் பார்த்த மாதிரி தான் இந்த எக்ஸ்டர்னல் இருந்து வெளிநாடுகளிலிருந்து நம்ம வாங்கினா, வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்ய வந்தால் அது எக்ஸ்டர்னல் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ வெளிநாடுகளிலிருந்து நம்ம பெட்ரோலை கொண்டு வரோம், நீரை கொண்டு வரோம், மணலை கொண்டு வரோம், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸ்ங்க. ஃபினான்ஸ் ரிசோர்ஸ்னால் என்ன? பணம். நமக்கு தேவையான ஒரு ஸ்கீமுக்கு தேவையான மணியை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸ். மொபிலைஸ் த மணி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கீமுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்லாம் என்ன, ஸோ என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து அந்த ஸ்கீம் வந்து எதிர்பார்க்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதில் தான் இந்த ரிசோர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் ஸ்கீம்னா என்ன எடுத்துன்னு அந்த கிளாஸில் பார்க்குறோம். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.